முத்து புதுசா பஸ் வாங்கியிருக்கனால மொத்த குடும்பமும் அவங்கள பாராட்டுறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி சீதாவும் முத்துவுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு கோவில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவங்கள யாரோ வந்து இடிக்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறமா அவங்க அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களோட தாலி செயின் திடீர்னு காணாம போயிருக்கு. இத பார்த்துட்டு பதறி போன சீதாவும், மீனா கிட்ட போயிட்டு தாலி செயின காணோம், யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் மீனாவுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முக்காடு போட்டுட்டு ஒரு லேடி வந்து தன்னை இடிச்சிட்டு அவசர அவசரமா அங்கேருந்து போனதை யோசிச்சு பார்க்குறாங்க. உடனடியா அவங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அந்த லேடி இந்த பக்கமாக தானே போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த லேடியும் ஃபுல்லாக தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு வேக வேகமாக கோவிலை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க தான் சீதாவோட தாலி செயினை திருடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணா, ஆனால் அவங்க மீனாவை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறாங்க. ஆனால் மீனாவும் பிடிச்சு இழுத்ததுல அவங்களோட முகத்தில் இருந்த சேலை விலகிடுது. ஆனால் அப்படி பார்க்கும்போது தான் தன்னோட வீட்டுக்கு சாமியாராக வந்த லேடி தான் இப்போது சீதா கிட்ட இருந்து செயினை திருடிட்டு போகிறாங்கன்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே மீனா இந்த விஷயத்த அவங்கக்கிட்டேயே கேட்க, ஆனால் அவங்களும் மறுபடியும் மீனாவை வேகமாக அங்கே தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவுக்கும் அப்போ நான் வந்திருந்த லேடி ஒரு ஃப்ராடுன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதனால அவங்க அவசர அவசரமாக போய் முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, முத்துவும் செம்ம கோபத்தோட அவங்களோட அம்மா கிட்டேயும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டேயும் அந்த லேடியை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் முத்துவும் மீனாவும் சொல்கிறது எதையுமே விஜயா சுத்தமாக நம்பவே இல்லை. அதுக்கு மாற அவங்க மீனாவை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான முத்துவும், ஒருவேளை அந்த லேடி உண்மையாகவே ஒரு ஃப்ராடுன்றதை நாங்கள் நிரூபிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ரொம்பவே தைரியத்தோட விஜயாவும், நீ முதல்ல அவள் ஃப்ராடுன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறமா நடக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்ல, உடனே மீனாவும், நான் இருந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம வேணா அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு வழியாக அங்கே இருந்த மளிகை கடை மூலயமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே எடுத்து அந்த லேடியோட முகத்தை அவங்க 2 பேரும் தெளிவாகவே பார்த்துட்டாங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜை காட்டினா கூட கண்டிப்பாக விஜயா இதை நம்ப மாட்டாங்கன்னு முத்துவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த லேடியை கையும் களவுமாக பிடிச்சி விஜயாவோட முன்னாடி நிறுத்தணுன்றதுக்காக முத்துவும் மீனாவும் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன தான் இவங்க இவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் அதுக்கு ஒர்த்தே கிடையாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ முத்துவும் மீனாவும் அந்த வீட்டை விட்டு விலகி தனி குடித்தனமாக இருந்தாதான் அவங்களால வாழ்க்கையில் உருப்பட முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இப்படி கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் மீனா வெறும் சமையல்காரியாக தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் விஜயா சொன்னது தான் உண்மைன்னு சொல்லிட்டு ஏதோ தலை விதின்னு ஏற்றுக்கிட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கையை முத்து கூட தனியாக நிம்மதியாக வாழ்ந்தா நல்லாயிருக்கும். அதுதான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லதுன்னு. அண்ட் ஆல்சோ இன்னுமே இந்த சீரியலோட ஹீரோயினை கொஞ்சம் போல்டாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் எல்லாத்தையும் தானே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் காட்டினா நல்லாயிருக்கும். அப்புறம் வில்லையாக இருக்க ரோகிணியை கொஞ்சம் அப்பப்போ டம்மி பண்ணாலும் நல்லா இருக்குன்னு என்ன மாதிரியெல்லாம் யாரை நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.